ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு, சர்க்கரை, முந்திரி திராட்சை, ஏலக்காய், நெய், எண்ணெய். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சல்லடை வச்சு சலிச்சிக்கலாம். சலித்து மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்ட அப்புறம் நம்ம அதில் ஒரு ஸ்பூன் கேசரி பவுடர் போட்டு நல்லா ஒரு தண்ணி பதம் வர அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த சல்லடையில் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. மாவு இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணி இன்றைக்கி இந்த ஜல்லிக்கரண்டியை வச்சு நான் பண்ண போகிறேன். நான் வீட்டில் இருக்க ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு எந்த ஷேப் வந்தாலும் பரவாயில்லை. நான் அதை மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பதம் வேணுமோ நர நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நம்மளை எண்ணெய் நல்லா சூடாகிட்ட அப்புறம் போடுங்க. கம்மி ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஃபுல் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. பூந்தி கரெக்டாக வந்துடும். நல்ல பதத்தில் வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம பூந்தியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நான் 1/2 கிலோ கடல மாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை போடுறேன் பாவு காய்ச்சறதுக்கு. அப்புறம் ஏலக்காய், சர்க்கரை, அப்புறம் 250 ml தண்ணி கலந்துருக்கேன். கேசரி பவுடர் அதில் போட்டிருக்கேன். நான் நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சோன்னா உங்களுக்கு தெரியும், அது தண்ணி கொஞ்சம் திக்னஸ் ஆகும்போது நிறுத்திடுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க பூந்தியை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிடலாம். சில பேர் ரொம்ப மாவாக வேணும்னா மாவாக அரைச்சிக்கலாம். இல்லை ஒரு அளவுக்கு நரன்னு வேணுமோ நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து வச்சிடலாம். நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியை அதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுடுங்க. அந்த தண்ணியாக இருக்கிறத சரியாகி உங்களுக்கு திக்னஸ் வர அளவுக்கு மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா இப்போ கலக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறது தான் நம்ம வேலை. லட்டு பிடிச்சிடலாம். சூடு கொஞ்சம் ஆறணுன்னா நம்ம எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு பிடிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி லட்டு கீயில் பண்ணியிருக்கேன். வேணும்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் லட்டுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.